கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 11 வசனம் 25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரை அல்லாமல் பரலோகத்திற்கு செல்ல நமக்கு வேறு வழி இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழும்போது நாம் மரித்தாலும் பிழைப்போம். மரித்தாலும் பிழைப்போம் என்றால் சரீர மரணத்தை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை, இரண்டாம் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய சரீரம் மரணம் அடைந்த பின்பும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. நாம் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் இரண்டாம் மரணத்தை அடைவோம், நித்தியமாய் ஆக்கினை அடைவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு மாசற்றவர்களாய் கரையற்றவர்களாய் அவருக்கு எதிர்கொண்டு போக எப்பொழுதும் நாம் காத்திருக்கிறவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் இரண்டாம் மரணத்தை நாம் அடையாமல் நாம் பிழைப்போம். நித்திய ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவோம். நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ்கின்ற பாக்கியத்தை பெறுவோம். ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்போம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த அனுக்கிரக காலத்திலே அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் நம்முடைய ஜீவன் தப்புவிக்கப்படும். ஆகவே வாழ்கின்ற நாட்களில் நம்முடைய பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நன்மை செய்கிறவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்து நித்தியமாய் அவரோடு கூட வாழ நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தமாய் எங்களை காத்து கொண்டு உம்மோடு நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.